மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு சன்னதி பகுதிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் உன்னத நோக்கில் சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் 8வது நாள் எழுச்சி பயணமாக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு சன்னதி பகுதிக்கு வருகை தந்த பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். கழக கொடிகளை பறக்கவிட்டும் மலர்களை தூவியும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை தற்போதே கழக பொதுச் செயலாளருக்கு வெளிக்காட்டினர். மேலும் குடிமராமத்து நாயகன் எனவும் வருங்கால முதல்வர் எனவும் முழக்கமிட்ட மக்கள் கழக பொதுச் செயலாளரை அன்பு வெள்ளத்தில் ஆழ்த்தினர். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்.